ராமேஸ்வரம் பாம்பன்ல இன்னும் கொஞ்ச நாள்ல பெரிய சுனாமியோ இல்ல பூகமோ வருஞ்சுன்னா அவங்களை நம்ப முடியுதா? ஏன் இப்படி சொல்றேன் அப்படின்னா, அங்குள்ள மீனவர் வலையில டூம்ஸ்டே ஃபிஷ் சொல்லக்கூடிய ஒரு பெரிய துடுப்பு மீன் ஒன்று மாட்டிருக்கு. இந்த மீன் வலையில மாட்டி வெளியே வந்தாலோ இல்ல இறந்த போய் கரை ஒதுங்குச்சுனாலோ அங்க இன்னும் கொஞ்ச நாள்ல சுனாமியோ இல்ல பூகமோ வரும்னு சொல்லிட்டு மக்களால இப்பயும் நம்பப்படுது. ஆனா இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை தான். 2019 ஆராய்ச்சியாளர்கள் இந்த பூகம்பத்துக்கும் சுனாமிக்கும் இந்த மீனுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ப்ரூவ் பண்ணியிருக்காங்க. இந்த மூட நம்பிக்கை எங்க வந்துச்சு அப்படின்னா, ஜப்பானியர்கள் பல்லாயிரம் வருஷமா இந்த மீன்கள் இறந்து போய் கரை ஒதுங்குச்சோ இல்ல பிஷர்மேன் வலையில மாட்டினாலோ இந்த மாதிரி நடக்கும்னு சொல்லிட்டு நம்புறாங்க. இன்னுமே நம்பிட்டு இருக்காங்க. உண்மையிலே இந்த மீனோட பேர் என்ன அப்படின்னா ஓர் ஃபிஷ், தமிழ்ல வந்து துடுப்பு மீன் சொல்லுவாங்க. பின்ன எதுக்கு டூம்ஸ்டே ஃபிஷ் சொல்றாங்க அப்படின்னா, இந்த டூம்ஸ்டேக்கு தமிழ்ல அழிவு நாள், அதாவது இந்த மீன் கரைக்கு வந்தா அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சமா அழிய ஆரம்பிச்சிடும், சுனாமி வந்துடும், பூகம்பம் வரும்னு சொல்லிட்டு நம்புறாங்கல்ல, அதுக்காக இந்த உண்மையான பேரை மறைகிற அளவுக்கு இந்த மூட நம்பிக்கை அதிகமா வளர்ந்துருக்கு. இந்த மீனை எங்க அதிகம் பார்க்கலாம் அப்படின்னா, பசிபிக், அட்லாண்டிக், இந்தியன் பெருங்கடல்ல ஃபுல்லா அதிகம் பார்க்க முடியும். அதுலயும் குறிப்பா 300 இருந்து 1000 மீட்டர் அடி கிடையாது, 300 இருந்து 1000 மீட்டர் ஆழத்துக்குள்ள சூரிய வெளிச்சமே உள்ள போகாத அளவுக்கு ரொம்ப ஆழத்துல தான் இருக்கும். சரி, அப்படி இருக்க மீன் ஏன் திடுதிப்புன்னு வெளியே வருது அப்படின்னா சில காரணங்கள் இருக்கு. என்னென்ன காரணம் அப்படின்னா, அந்த கடலுக்குள்ள நடக்கிற வெப்பநிலை மாற்றம், அப்படின்னா அதோட நீரோட்டம் மாறும்போது, இதெல்லாம் நம்ம பண்ற மாசு, கடல் மாசு, நம்ம பிளாஸ்டிக் யூஸ் பண்ணி உள்ளதுக்கு போடுறோம்ல அதனால, அப்படி இல்லைன்னா என்னைக்காக நம்ம போற நடுக்கையில ட்ரில் போடுறோம்ல அந்த அதிர்வுனாலையும், இல்ல அதுக்கு காயம் ஏற்பட்டிருக்கு இல்ல ஏதாவது இன்ஜுரியா இருக்கு அப்படின்னா, இதுல ஏதாவது ஒரு காரணம் இருந்துச்சு அப்படின்னா அது ஆட்டோமேட்டிக்கா கரை ஒன்று இறந்து போய் வரும். எல்லாம் இந்த மாதிரி மீனவர் வலையில மாட்டோம். இது இந்த மீன் கரைக்கு வந்தா இது சுனாமியோ பூகம்பம் வரும்னு கேட்டா கண்டிப்பா கிடையவே கிடையாது. முழுக்க முழுக்க மூட நம்பிக்கை தான். அப்படி உண்மையிலேயே நடந்துருச்சு அப்படின்னா, ஒரு 4 மாசத்துக்கு முன்னாடி நம்ம தமிழ்நாட்டுல இதே மாதிரி ஒரு பெரிய டூம்ஸ்டே ஃபிஷ்னு மாட்டுச்சு. ஆனா அது மாட்டினதுக்கு அப்புறம் நமக்கு நடந்துச்சா? எதுவுமே நடக்கல. இதுவரை எதுவும் நடக்காது. இது முழுக்க முழுக்க மூட நம்பிக்கையா மட்டும்தான், எதுவுமே உண்மை கிடையாது.